புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மூலிமா சினிமாவுக்கு வந்தேன். சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டு மாஸ்டராக பண்ண ஹிந்தி படம். அந்த ஹிந்தி படத்தில் வந்து தங்கப்பழம்னு அவங்களுக்கு போடுறதுக்கு அவங்களுக்கு புரியல. தங்கப்பழம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ இங்கே புரியல, நீங்கள் வேறு என்ன பேர், தண்டர் தங்கம்னு வச்சுங்க, கராத்தே தங்கம், இல்லை ஜூடோ தங்கம், ராக்கி தங்கம், இது மாதிரி என்னெல்லாமோ பேர் சொல்கிறாங்க. கண்டிப்பா அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னாலே அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபயரா இருக்கும்ல சார். எனக்கு அந்த பேர்லாம் ஏதோ ஒத்துக்கல. சில இதில் பஸ்ஸில் இது வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஏன்னா கிளாஸ் தாத்தா பார்த்து போங்கம்மே, அப்புறம் தான் யோசனை ஐயோ அவரை விட நான் தாத்தா வச்சேன் அப்படின்னு நினைப்பேன். இதுக்கு முக்கிய காரணம் ஒழுக்கம். ஒருத்தன் திருடிட்டு போகிறான்னா அவன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாலும் திருடன், அவனை சப்போர்ட் பண்ணால் நீ தான் அவனை விட பெரிய திருடனாரு. அதனால் எந்த திருடனாக இருந்தாலும் நான் விட்டு கொடுக்குறது இல்லை. திருடனா திருடன் தான், அவன் அவனாக இருந்தாலும் சரி, திருடனா திருடன், அவங்கள்ட்ட டச்செல்லாம் வச்சுக்க மாட்டேன். அவங்க தான் எனக்கு எதிரி ஆவானுங்க. ஆனால் நான் திருடனே வச்சுக்கேன். ஸோ அந்த இதில் தெளிவாக இருக்கேன். எங்கே பிடிச்சி பார்த்தா தான் உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியும். கரண்ட் போய் கம்பியை பிடிச்சோன்னா கண்டிப்பாக அவுட்டு. அது மாதிரி கடவுள் இருக்காது. கடவுள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நம்ம உடம்புல 40 லட்சம் கோடி அணுக்கள் இருக்குடி. இப்போ வந்து விஞ்ஞானம் கண்டுபிடிக்கல, மெஞ்ஞானத்தில் நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க இவ்வளோ அணுக்கள் இருக்குது. உடனே சந்திரமண்டலத்துக்கு போகணும் ஆகா ஓகோன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம சித்தர்கள் வந்து இப்படியே உடம்போட சந்திரமண்டலம் போயிட்டு வந்துட்டாங்க, சூரிய மண்டலம் போயிட்டு வந்துட்டாங்க, இந்த 7 லோகமும் போயிட்டு வந்திருக்காங்க. யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கொரோனா காலத்தில் எல்லாம் சரி பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வெளியே தெரிஞ்சுன்னா நான் கொரோனாவை ஒரு சரி பண்ணிட்டாரு அப்படின்னு வெளியே தெரிய ஆரம்பிச்சு. டாக்டருங்களுக்கே சரி பண்ணேன். தங்கத்தமிழ் பாடி வரும் தங்கப்பழம் நீ முருகா அப்படின்னு திருச்செந்தூரில் அப்போலாம் கோயிலில் பாடுவாங்க. நான் திருச்செந்தூர் பக்கத்தில், தூத்துக்குடி மாவட்டம் எனக்கு வீடு. அதனால் நான் 9வது பையன் எங்கள் வீட்டில். காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை தான் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் மோஸ்ட் பாப்புலரான ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். பார்த்தாலே தெரியுது சார், ரொம்ப யங்காவும் ஹேண்ட்ஸமாவும் இருக்கீங்க. ஓ யங் தானா? கண்டிப்பா அப்படிதான் சார் தெரியுறீங்க. முதல் கொஸ்டின் வந்து உங்களுடைய பேர்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. இந்த ஜாக்குவார் தங்கம் அப்படின்ற பேர் யார் வச்சது, எப்படி வந்தது? முதல்ல காந்தம் டிவி நிறுவனத்தாருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் உங்களுக்கும் கரங்கோப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து மக்களை கொண்டு போய் சேர்த்து எங்களையும் பிரபலமாக்கி அவங்களுக்கும் நல்லது கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக ஒரு ராயல் சல்யூட். இப்போ சொல்லுங்கள், ஜாகுவார் தங்கம்ங்கிற பேர் எப்படி வந்துச்சு? ஆமாம் சார், ஆக்சுவலாக என் பேர் தங்கப்பழம், ஒரிஜினல் பேர் தங்கப்பழம். தங்கப்பழம் அதாவது முருகர் பேர், வித்தியாசமாக இருக்கு. தங்கத்தமிழ் பாடி வரும் தங்கப்பழம் நீ முருகா அப்படின்னு திருச்செந்தூரில் அப்போலாம் கோயிலில் பாடுவாங்க. நான் திருச்செந்தூர் பக்கத்தில், தூத்துக்குடி மாவட்டம் எனக்கு வீடு. அதனால் நான் 9வது பையன் எங்கள் வீட்டில். கடவுள்கிட்ட வேண்டி முருகர் பேரை வச்சுட்டாங்க. 9வது பையன் இல்லையா, அதான் வச்சாங்க. இப்போ நான் வந்து சண்டை கற்றுக்கிறேன். பொதுவாக எங்கள் அப்பாவுக்குலாம் சண்டைலாம் தெரியும். அதில் வந்து அப்படியே வந்து இங்கே வந்து திருச்சியில் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு, இந்தியா லெவலில் ஃபஸ்ட்டு அப்படிலாம் வர்றேன். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மூலிமா சினிமாவுக்கு வரேன். சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டு மாஸ்டராக பண்ண ஹிந்தி படம். அந்த ஹிந்தி படத்தில் வந்து தங்கப்பழம்னு அவங்களுக்கு போடுறதுக்கு அவங்களுக்கு புரியல. தங்கப்பழம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ இங்கே புரியல, நீங்கள் வேறு என்ன பேர், தண்டர் தங்கம்னு வச்சுங்க, கராத்தே தங்கம், இல்லை ஜூடோ தங்கம், ராக்கி தங்கம், இது மாதிரி என்னெல்லாமோ பேர் சொல்றாங்க. கண்டிப்பா அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னாலே அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபயரா இருக்கும்ல சார். எனக்கு அந்த பேர்லாம் ஏதோ ஒத்துக்கல. கராட்டேன்னு ஆள் இருக்காங்க இருக்காங்க, நான் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் 12:15 மணி நைட்டு ஒரு அம்மன் கோயில் முன்னாடி ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். டைரக்டர் ஜாகுவாருங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. சந்திரகுமார்னு டைரக்டர் பேர். அவர் கூப்பிட்டோன்னே நான் வந்து கேமராமேன் சொல்கிறேன், சார் யாரையும் கூப்பிட்றாங்க, யாரும் இருட்டில் நிற்கிறாங்களான்னு பார்க்குறேன். இல்லை உங்களை தான் கூப்பிட்றாரு நினைக்கிறேங்கிறாரு. இல்லை சார் வேறு ஏதோ பேர் சொல்கிறாரு. திருப்பி ஜாகுவாருங்க வாங்க அப்படின்றாரு. என்னையான்றேன், உங்களை தான் வாங்க அப்படின்றாரு. போனாங்க எல்லாம் வந்து அந்த ஸ்வீட்லாம் கொடுத்து, இன்னையிலேருந்து உங்கள் பேர் ஜாகுவார், என்ன நீங்களே சொன்னால் நான் மாற்ற மாட்டேன், டைட்டில் ஜாகுவார் தான் போடுவேன் அப்படின்னாரு. சார் அற்புதமான பேர், கரும் சிறுத்தை, உலகத்தில் அதிவேகமான அனிமல், டெக்னிக்கலாக சண்டை போடும், ஒரு நல்ல பேர் தான் சார். எங்கள் அம்மா அப்பா வச்ச பேரையும் சேர்த்து வைங்க சார், தங்கத்தையும் அப்படின்னு சொல்லி ஜாகுவார் தங்கமாக வச்சது தான் அன்றைக்கி வச்ச பேர். ஆமாம் சூப்பர் சார். சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அந்த பேர் வச்சு. கண்டிப்பா சார், பேருடைய அந்த வரலாறே ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்னொன்று நீங்கள் வந்து உடைய வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? மெயின் கண்டிப்பாக 73. 73? ஆமாம், தமிழில். இங்கிலீஷில் உண்மையாக சொல்கிறீங்களா? ரியலா நான் வந்து 1971 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் சிலம்பத்தில் என்ன ரெக்கார்ட் இருக்கு பாருங்கள்.
அப்போ 20 வயசு எனக்கு. சரி, எப்படி சார் இவ்வளோ யங்கா இருக்கீங்க? 73 வயசு ஆளுங்க பார்த்தா மோஸ்ட்லி இந்த முதியவர் அப்படின்ற அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்கல்ல. ஆனா உங்களை பார்த்தா 40 கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எப்படி யங்கா சில இருக்கீங்க? நேரத்தில் பஸ்ஸில் இது வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஏன்னா கிளாஸ் தாத்தா பார்த்து போங்கம்மே, அப்புறம் தான் யோசனை, ஐயோ அவரை விட நான் தாத்தா வச்சேன் அப்படின்னு நினைப்பேன். இதுக்கு முக்கிய காரணம் ஒழுக்கம். அதாவது நான் சினிமா துறையில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் தாண்டி இருந்தால் கூட எனக்கு வந்து ரொம்ப ஒழுக்கம் பிடிக்கும். தண்ணி அடிக்கிறதோ, பீடி சீரட் குடிக்கிறதோ, இல்லை ஹோட்டலில் அங்கங்கே நின்று சாப்பிடுவதோ, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. காலைல 3 மணிக்கு எழுந்திரிப்பேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன். எனக்கு அதுதான் உயிர். உடற்பயிற்சி தான் எனக்கு முக்கியமானது. அது எல்லாத்த விட ஒழுக்கம் அதை விட மெயின். நம்ம எல்லாத்த விட ஒழுக்கமாக இருந்தால் தான் நம்ம எந்த இதையும் நம்ம சாதிக்க முடியும். அதனால் நான் ஒழுக்கமாக இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் அதுதான் காரணமாக இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். பயிற்சி பண்ணுறேன், முயற்சியாக இருக்கிறேன். யாருக்கும் கெடுதல் பண்ணுறதுன்னு நினைக்கிறதே இல்லை. நினச்சாலே நம்ம கெட்டு போயிடுவோம். அதுதான் உண்மையான விஷயம். ஆனால் நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நான் மட்டும் நல்லா இருந்தால் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருந்தால் தான், இவருங்க நல்லா இருந்தால் தான் ஒரு ஊருக்குள்ளே இருக்க முடியும். ஒரு ஆள் நல்லா இருந்து வேறு எல்லாம் சாப்பாடு வழியெல்லாம் எப்படி இருக்கும்? அது மாதிரி நான் வேண்டும் போது, கடவுள்கிட்ட வேண்டும் போது எல்லாரும் நல்லா இருக்கணும். நிச்சயமா எல்லாரையும் நல்லா இருக்கக்கூடும். அவ்வளோதான். அப்படிதான் நான் வேண்டது. நீங்க சொல்றதை கேட்கும் போது அந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல சார், அதான் ஞாபகம் வருது. உள்ள உண்மைதான். அது நான் வந்து அப்படி தான் நான் எல்லார்ட்டையும் இருக்கேன். இன்றைக்கி நேரத்தில் நான் வந்து அந்த காலத்துல இருக்கேன். புரட்சித்தில் ஒரு எம்ஜிஆரும் அதான் சொன்னார். அதாவது என்ன சொல்லுவார்னா, நான் 4 வருஷம் அவர் கூட இருந்தேன். ஒருத்தன் திருடிட்டு போகிறான்னா அவன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாலும் திருடன். அவனை சப்போர்ட் பண்ணால் நீ தான் அவனை விட பெரிய திருடனாரு. அதனால் எந்த திருடனாக இருந்தாலும் நான் விட்டு கொடுக்குறது இல்லை. திருடனா திருடன் தான். அவனாக இருந்தாலும் சரி, திருடனா திருடன். அவங்கள்ட்ட டச்செல்லாம் வச்சுக்க மாட்டேன். அவங்க தான் எனக்கு எதிரி ஆவானுங்க. ஆனால் நான் திருடனே வச்சுக்குவேன். ஸோ அந்த இதில் தெளிவாக இருக்கேன். அந்த மாதிரி இருக்கனால நான் இளமையாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் விடாமுயற்சியாக நான் யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேலே நான் யோகாசனம் பண்ணுறேன். இப்போ எல்லாருக்கும் இன்னும் கூட திருமானை வந்து அவருக்கு யோகா கிளாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவர் கேட்டார், எப்படி நீங்கள் இப்படி இருக்கிறீங்க? அவர் ஆச்சரியப்படுறாரு. நான் சில ஆசனங்கள்லாம் பண்ணும்போது இதெல்லாம் உங்களால் முடியுமான்னு கேட்குறாரு. முடியும். அதான் ஏன்னா பயிற்சி, முயற்சியும் பயிற்சியும் பண்ணுறேன், என்னால் முடியும். அதனால தான் நான் இளம் வாலியமாகவே இருக்கிறேன். நீ உங்கள் கண்ணுக்கு சரி, எல்லாருக்கும் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாம் சொல்ல மாட்டாங்க. திடீர்னு வந்து அந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா, ஜாகுவார்னு ஒரு படம் ஹீரோவாக நடிக்கிறேன்ல, அப்போ தான் 40 தான் சொல்கிறாங்க எல்லாரும். யாரும் 73 சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஓகே, நான் வந்து என்னோட லட்சியம் 200 வயசும் தாண்டணும். அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருப்பேன். 200 வயசு? ஆமாம். ஷியோர் சார். அதுக்கு கூட நீங்கள் ஏதோ ஒரு மருந்தெல்லாம் வச்சுருக்கதா சொல்கிறீங்க. எனக்கும் கொஞ்சம் குடிச்சிங்கன்னா நல்லா வாங்கிடுங்க மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிடுங்க. என்ன இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. அது எப்படி சார் சாகா வரம் கொடுக்குமா? இல்லை மேக்ஸிமம் எத்தனை, அதான் 200 வயசு வரையும் வாழலாமா? நம்ம கிட்ட உடம்புல எவ்வளோ அணுக்கள் இருக்குது? 40 லட்சம் கோடி அணுக்கள், 40,000 கோடி இருக்குது. 40 வயசுக்கு மேலே சாக ஆரம்பிக்கும். அது சாகாமல் இருக்கிறதுக்கு என்னமோ அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மூலிகையும் அதுதான். நாங்கள் சாப்பிட்ற மூலிகை வந்து கிட்டத்தட்ட 80 வகையான மூலிகை. வேர் மட்டும் 80 வேர் இருக்குல்ல, அது மட்டும் 80. அப்புறம் இலைகள், சக்தி உள்ள இலைகள் இருக்குல்ல, அந்த இலைகள். அப்புறம் வந்து முந்திரி, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அந்த மாதிரி இது. அப்புறம் அரிசி வகைகள், இப்போ மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, இந்த மாதிரி அரிசி. அதாவது யாரும் சாப்பிடாத அரிசி. அதெல்லாம் எவ்வளோ சத்து இருக்குன்னு தெரியும், எனக்கு தெரியும். ஸோ அந்த இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 120 பொருளை போட்டு நான் வச்சுருக்கேன். நான் ஹெல்த் மிக்ஸ் மாதிரியா சார்? என்ன மேடம்? ஹெல்த் மிக்ஸ் மாதிரி. ஹெல்த் மிக்ஸ் தான். ஹெல்த் தான். அதாவது வந்து ஹெல்த்னா நம்ம வந்து ஊசி போடுற ஒரு ஹெல்த் இருக்குது, இல்லை மாத்திரை சாப்பிட்ற ஹெல்த் இருக்குது. அது மாதிரி இல்லாமல் இது வந்து இயற்கை. இப்போ அரிசி சாப்பாடு சாப்பிட்றோம், அது மாதிரி இயற்கை இது. இதனால் நமக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது, ஆனால் இளமையாக இருக்கும். ஸோ அதை நான் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக சாப்பிட்றேன். சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வயசாகலை. இந்த மூலிகையில் உங்களுக்கு எங்கேருந்து சார் கிடைக்குது? நான் சித்தர் வழிபாட்டில் இருக்கேன். நான் வந்து நான் பிறந்ததே எங்கள் கோயிலில் வேண்டி தான். ஏன்னா எனக்கு முன்னாடி எங்கள் ஒரு அண்ணன் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து முதுகில் வந்து வேலும், மார்பில் வந்து வேலும், பின்னாடி வந்து மயில் மாதிரி ஏதோ இருந்திருக்காங்க. 5 வயசில் இறந்துருவாங்கன்னு சொல்லி இறந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வேண்டதுக்கப்புறம் எங்கள் ஒரு அக்கா பிறந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 9வது பையன் பிறந்தேன். ஸோ அந்த வேண்டுதலில் வந்து இருக்கும்போதே நான் நிறைய சித்தர் வழிபாட்டில் அப்படியே எங்கள் ஊரில் இருக்கும்போதே, அப்புறம் குன்றத்தூரில் இருந்தேன், கொஞ்சம் சித்தர்கள் எனக்கு பழக்கம். அப்புறம் வந்து பழனிக்கு போகும்போது ஒரு 30 நாளைக்கு மேலே ஷூட்டிங்கில் இருந்தேன். போகர்கிட்ட டெய்லி போய் உட்காரும்போது எனக்கு மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன வாசனை தெரிஞ்சா சார்? அந்த ஜவ்வாது, அந்த சந்தனம், அந்த மனம்லாம் அப்படியே சேர்ந்து ஊதுபத்தி கொளுத்துவேன் காலையில், அவ்வளோதான். ஆனால் வந்து இது நைட்டு 4 நாள் கழித்து வந்தாலும் இந்த வாசனை எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் எதாவது வைக்கலனாலும் 4 நாள் 5 நாள் கழித்து ஷூட்டிங்கில் இருந்தாலும் குப்புனி வாடை அடிக்கும். ஏன்னா சித்தர்கள் எங்கள் வீட்டில் இருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட நிறையா வந்து கற்றுருக்கேன். நான் வந்து நோட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நோட்டில் எழுதிக்கிட்டு இருக்கேன் அவங்க சொல்கிறதெல்லாம். அந்த எழுதுனது தான் அந்த மருந்து பொடி. கொரோனா டைம்லலாம் நான் வெறும் 100 ரூபாயில் எல்லாரையும் சரி பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு நிறையா பலாயிரக்கணக்கான பேரை சரி பண்ணேன். வெறும் 100 ரூபாயில் அவங்க வீட்டில் இருக்க பொருளை எடுத்து. கடையில் வாங்கலாம் இல்லை, அவங்க வீட்டிலே இருக்கும், அந்த பொருளே சரியாக போகும். அதெல்லாம் வந்து திருமூலர் ஐயா வந்து 3600 வருஷம் வாழ்ந்திருக்காரு. அவர் வந்து இதெல்லாம் வந்து நிறைய எழுதி வச்சுருக்காரு. அது யாரும் ஃபாலோ பண்ணல, நம்ப மாட்டாங்க. கடவுள் இருக்காங்களா இல்லையானே ஒரு சந்தேகமாக இருக்காங்க. கண்டிப்பாக. கரண்ட் இருக்கா இல்லையானா எப்படி சுவிட்ச் போட்டால் கரண்ட் எங்கே, கரண்ட் எதை
எங்கே பிடிச்சி பார்த்தா தான் உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியும். கரண்ட் போய் கம்பியை பிடிச்சோன்னா கண்டிப்பா அவுட்டு. அது மாதிரி கடவுள் இருக்காது. கடவுள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நம்ம உடம்புல 40 லட்சம் கோடி அணுக்கள் இருக்குடி. இப்போ வந்து விஞ்ஞானம் கண்டுபிடிக்கல, மெஞ்ஞானத்தில் நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க இவ்வளோ அணுக்கள் இருக்குன்னு. நம்ம உடம்புல மூளைக்குள்ளே இந்த நரம்பு மூளை மட்டும் எத்தனை நரம்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால்? தெரியல சார் எனக்கு. 1 லட்சம் நரம்பு 1 லட்சம் மூளையில் மட்டுமே. அப்புறம் அமிர்த பைகள் இருக்குது மேலே. இப்போ வானம் எப்படியோ அது மாதிரி தலை உள்ள நிறைய இது இருக்குது. இது வந்து தலையிலே நம்ம தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம மண்டையில் தலை எழுத்து இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஓ இல்லை, அதாவது திட்டும் போது சொல்லுவாங்க உன் தலையெழுத்து என்னமோ அப்படிதான் நடக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் உண்மையான விஷயம்னா மண்டையில் எழுதியிருக்கும். ஓ. எல்லார் மண்டையிலும் எழுதியிருக்கும். ஏன்னா நான் வந்து திருச்சியில் இருந்தேன். திருச்சியில் வந்து அங்கே வந்து சுடுகாடு இருக்குது. சுடுகாடு பக்கத்தில் ஆறு குளிக்க போவோம். அங்கே வந்து என்னென்னா ஒரே ஒரு சுடுகாடு, எல்லாம் வந்து அங்கே புதைப்பாங்க. ஒரு வாரம் 10 நாளில் தூக்கி வெளியே போட்டுருவாங்க பாடியவே. அப்போ எலும்பாக இருக்கலாம், எலும்பு எடுத்து பார்த்தோன்னா அதில் எழுத்து இருக்கும். அந்த மண்டை ஓட்டில் எழுத்து இருக்கும். ஆனால் அதை படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நமக்கு தெரியாது, அந்த லாங்குவேஜ் வேறு. இப்போ நமக்கு தமிழ் தெரியும், ஹிந்தி தெரியாது. அந்த மாதிரி அது ஒரு தெய்வீக மொழி லாங்குவேஜ். அதில் எல்லாத்தையுமே எழுதியிருப்பாங்க. என்ன ஆகணும், என்ன போக போகிறான், இன்னுமே எழுதியிருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சது. இது வரைக்கும் வந்து விஞ்ஞானத்தில் கண்டே பிடிக்க முடியாத நிறைய விஷயங்கள். உடனே சந்திரமண்டலத்துக்கு போகணும் ஆகா ஓகோன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம சித்தர்கள் வந்து இப்படியே உடம்போட சந்திரமண்டலம் போயிட்டு வந்துட்டாங்க, சூரிய மண்டலம் போயிட்டு வந்துட்டாங்க, இந்த 7 லோகமும் போயிட்டு வந்திருக்காங்க. எப்படி முடியும்னா அவங்களால முடியும். அதுதான் அது. இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலவங்க நெருப்புலேயே உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், சொல்லுவாங்க. ஆமாம், சிலம்பம்ல அந்த இது பண்ணுறவங்க பயிற்சி கலை நெருப்புலேயே அப்படி உட்காந்துருப்பாங்க, தியானத்தில் உட்காந்துருப்பாங்க, தவம் பண்ணுறது. ஆனால் கேள்விப்பட்டிருக்கும் சார், பார்த்துருக்கேன். அப்படி தண்ணியில் மேலே படுத்துருப்பாங்க, பார்த்தீங்களா? இல்லை சார், வீடியோஸ்ல தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததில்ல. வீடியோவில் பார்த்துருக்கீங்க, தண்ணியில் அப்படியே படுத்துருப்பாங்க யோகா பண்ணி. பார்த்துருக்கீங்களா? இது என்னன்னா தண்ணி வந்து ஒரு சின்ன கல் போட்டால் கூட உள்ள போயிடும். ஆனால் ஒரு 65 கிலோ ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ளே போகலன்னா என்ன அர்த்தம்? அவன் எல்லாத்தையும் வெந்து தண்ணி மேலே நிற்கிறான். தாமரை மாதிரி, தாமரை எப்படி நிற்கிறான் அது மாதிரி தண்ணிக்குள்ளே மனுஷன் நிற்கிறாங்க போது அவனுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்கும். அதை கண்டினியூவாக தியானம் பண்ணி யோகா பண்ண அவங்களுக்கு வந்து எல்லா லோகத்துக்கும் போயிட்டு வர்றதுக்கான பவரை வந்து கடவுள் கொடுக்குறாரு. கண்டிப்பா சார். இப்போ உங்களுக்கு இந்த சினிமா, இந்த ஸ்டண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு எப்படி சார் உங்களுக்கு வந்து இந்த ஆன்மீகம் மேல ஒரு நாட்டம் திரும்பிச்சு? அதான் இது வந்து எங்கள் அண்ணன் குன்றத்தூரில் கடை வச்சுருந்தாங்க. குன்றத்தூர் தெரியுமா? குன்றத்தூர். எங்கள் அண்ணன் கடையில் நான் வேலை செஞ்சுருந்தேன். ஏற்றாப்புல ஒரு விநாயகர் கோயில் மாதிரி கட்டி அது பால் அடைஞ்சி விநாயகர் சிலையெல்லாம் வைக்கல. அதுக்குள்ளே ஒருத்தர் இருப்பார். நான் சொல்கிறது எனக்கு 8 வயசில் 7 வயசில் சொல்கிறேன். அப்போ அந்த பக்கம் யாரும் போக வேணான்னு சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போல்லாம் வீடுலாம் அப்படி கிடையாது. ஒரு அந்த இடத்துல ஒரு இது இருக்கும், பக்கத்தில் குளம், எங்கேயோ ஒரு வீடு இருக்கும். அப்போ சொல்லுவாங்க அங்கே போயிடாத, அவர் பிடிச்சிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு நாள் சரி போய் தான் பார்க்கலாமான்னு போய் பார்த்தேன். அவர் கண்ணு மட்டும் அப்படியே ரெட்டாக இருந்துச்சு. அவர் வந்து ஒரு ஒரு வேஷ்டி தான் கேட்டிருக்காரு, மூடி இருக்காரு. அந்த வேஷ்டி தாரில் முக்கி எடுத்தா இருக்கான், எவ்வளோ கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி வெள்ளை வேஷ்டி அப்படி இருக்குது. அவன் வேஷ்டி கேட்டிருக்காரு, அதுதான் இருக்குது. ஆனால் அவர் சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர் வெளியே வந்ததே பார்த்ததில்லை. நான் தான் காலைல 5 மணிக்கு கடை திறப்பேன், 11 மணி வரைக்கும் கடையில் இருப்பேன். ஒரு நாள் கூட அவர் வெளியே போய் பார்த்ததில்லை. சரி ஒன்றா பால் வாங்கி தரானே பால் வாங்கி கொடுத்தேன் அவருக்கு. என்னை பார்த்துட்டு பால் எடுத்து குடித்தார். கிளாஸை கொடுத்துட்டு அடுத்த நாள் இட்லி வாங்கி கொடுத்தேன். ரெகுலராக ஒரு 2 வருஷம் பண்ணேன். ஆனால் அவர் வந்து பாத்ரூம் போகிறதுக்கு 1 பாத்ரூம் போகிறதுக்கோ 2 பாத்ரூம் வெளியே வந்து நான் பார்த்ததே இல்லை. நான் காலைல 5 மணிலேருந்து அவர் பார்த்துட்டு இருப்பேன். எங்கள் கடையில் வேலை இல்லைன்னா அவர் தான் பார்ப்பேன், என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்பேன். ஏன்னா பக்கம் அப்படி ஏற்றாப்புல தான். ஒரு நாள் கூட வெளியே வந்ததில்லை. திடீர்னு மாயமாயிட்டார். இன்றைக்கே அவர் மூஞ்சி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு நான் நேரில் பார்த்த சித்தர் அவர். அதுக்கப்புறம் வடபழனியில் பார்த்துருக்கேன், திருவண்ணாமலையில் சித்தர்களை பார்த்துருக்கேன், திருப்பதியில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் இப்போவும் திருவண்ணாமலை 400 வருஷம் தாண்டின சித்தர்கள் இருக்காங்க. நம்ம அதெல்லாம் பார்க்குறோம், நம்ப மாட்டாங்க. ஏன்னா அப்படியே வானத்தில் அப்படி பறந்து போகிற சித்தர்கள்லாம் இருக்காங்க திருவண்ணாமலையில். ஸோ அந்த மாதிரி அவங்களெல்லாம் நான் பார்த்து நானும் நடிகர் சூர்யா அவர்களும் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு சித்தர் இருந்தார். அவர் வந்து சமாதி ஆகிட்டார். அது வரைக்கும் நாங்கள் கரெக்டாக வேலைக்கிழமை காலையில் நான் சூர்யா சார்லாம் அங்கே போயிட்டு அன்றைக்கி காலையில் மத்தியானம் நைட்டு தான் அங்கேருந்து புறப்பட்டு வருவோம். ஸோ அந்த சித்தர் நாங்கள் நேரில் பார்த்தோம். நேரில் பார்த்து அவர் சமாதி ஆகிற வரைக்கும் நாங்கள் அவரோட ரெகுலராக வேலைக்கிழமை போயிடுவோம். இப்போ தான் ரொம்ப நாள் போல் சூர்யா சார் போகிறாரான்னு தெரில. ஆனால் அந்த மாதிரி சித்தர் பார்த்தேன். அது மாதிரி நிறையா பேரை வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது அந்த சக்தியோ என்னமோ தெரில, எனக்கு நிறையா அந்த ஆர்வம் வந்துருச்சு. எனக்கு ஆர்வம் இல்லாமல் அவங்க நிறையா என்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தாங்க. என்கிட்ட வந்து பேசி அதில் பண்ணுறது ஒரு எல்லாமே சக்ஸஸ் ஆச்சு. எல்லாமே ஒரு சும்மா தும்மல் வந்து இருமல் வந்துச்சுன்னா, ஜலி பிடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஏதாவது கஷாயம், அதாவது மிளகு கிழகு பூண்டு ஏதாவது தட்டி போட்டு வீட்டில் அம்மா கஷாயம் வச்சு தருவாங்க. இல்ல சார், ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீட்மெண்ட் பார்ப்போம், அது சுத்தமா சரியாகலன்னும் போது மெடிக்கல்ல போயிட்டு மாத்திரையோ இல்ல ஹாஸ்பிடல் ஒரு மஞ்சள்ல சரி பண்ணி விட்டுருவேன். அப்படிங்களா? அவ்வளவுதான். இது அவர் சொல்லி கொடுத்தது. எப்படி சார்? மஞ்சளை நெருப்புல சுட்டு அந்த புகையை ஒரு மூக்கை ஊற்றிட்டு பூத்து இழுத்துட்டீங்க, 2 பக்கம் மாற்றி எழுதினா ஒரு 3 வாட்டி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் சரி இருக்காது.
தொண்டெல்லாம் ஃப்ரீ ஆகிடும். அந்த விரலி மஞ்சள் அதை விரலி சொல்றீங்க. மஞ்சள் கரெக்ட். இது வந்து அவங்க சொல்லி கொடுத்ததான். இது மாதிரி எல்லா இதுக்கும் நான் வந்து மருந்து அவர் சொல்ல சொல்ல நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நான் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கேன். யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கொரோனா காலத்தில் எல்லாம் சரி பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வெளியே தெரிஞ்சுன்னா நான் கொரோனாவை இவர் சரி பண்ணிட்டாரு அப்படின்னு வெளியே தெரிய ஆரம்பிச்சு. டாக்டருங்களுக்கே சரி பண்ணேன். கொரோனா வந்த பேஷண்ட்டுக்குலாம் நீங்க கியூர் பண்ணி கொடுத்தீங்க? அவங்க வீட்டில் இருக்க பொருள் தான், அவங்க கிச்சனில் என்னென்ன பொருள் இருக்கோ அதை எடுத்து தான் சரி பண்ண. நான் ஒன்றும் மாத்திரைலாம் கொடுக்கல. உங்கள் கிச்சனில் இது இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, இருக்குது, அதை வச்சு இந்த மாதிரி பண்ணி கலந்து பண்ணு, அவ்வளோதான் அப்படின்னா 3 வாட்டியில் சரியாக போயிடுச்சு. இங்கே எம்ஜிஆர்லேயே ஒரு டாக்டர் அமெரிக்காவில் டாக்டராக படிச்சுட்டு வந்து இருக்காங்க. பரவாயில்ல சார், சூப்பர் சார். இப்போ திரும்ப கொரோனா வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ அவங்க டாக்டர் அமெரிக்காவில் வந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு டாக்டரு, அவங்க அப்பாவுக்கு கொரோனா, அவங்க தாத்தாவுக்கு கொரோனா, அவங்க தங்கச்சிக்கு கொரோனா, 4 பேருக்கும் இது அடிச்சுட்டு போயிட்டாங்க. அது என்ன கதவை திறக்கக்கூடாதுன்னு ஆணிலாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி 4 பேருக்கு கொரோனா, ஒரு ஆளுக்கு 8 லட்ச ரூபா. அப்போ 4 8 32 லட்ச ரூபா ஆகுது, என்ன பண்ணுறீங்கன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்றைக்கு வர சொன்னாங்க? நாளைக்கு 3 மணிக்கு வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வராங்க போலீஸ் இதோட, அதனால் இவங்க வெளியே போகக்கூடாதுன்னு அடைச்சி வச்சுட்டாங்க. சரி உங்கள் வீட்டில் இதெல்லாம் இருக்கா? இருக்குது, இதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு சில பொருள் இல்லை, இங்கே தான் நான் நடந்து போய் என்ன மட்டும் நடந்து போனால் போலீஸ் ஒன்றும் சொல்ல, நடந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். பொருள் தான் அது. வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பண்ணாங்க. ஒரு வேது ஒன்று பிடிக்க சொன்னேன். வேது பிடிக்கணும். வேது பிடிக்கும்போது நாக்கை நல்லா அந்த இதில் காட்டி உரியணும், உள்ள மூக்கு உள்ள உரியணும், அந்த கிருமிகள் செத்து போகிறக்காக அதெல்லாம் உரியணும், அதெல்லாம் சொன்னேன். கரெக்டாக டாக்டருங்களாம் கரெக்டாக பிடிச்சாங்க. நைட்டு 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு 2 வாட்டி பண்ணிட்டாங்க அதை. மாமா எனக்கு வந்து அந்த இது சரியாக போயிடுச்சு, ஏன்னா அவங்க டாக்டருங்கனால எனக்கு ஜுரம்லாம் இல்லை. இப்போ அந்த கசப்பு தன்மை, அந்த வாயில் வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டு தெரியாமல் அது தெரியுது, வாசனை அது எல்லாமே தெரியுது எனக்கு. இல்லைம்மா இன்னொரு 2 வாட்டி பண்ணு, காலையில் 4 மணிக்கு ஒரு வாட்டி செஞ்சு பண்ணு, அதுக்கப்புறம் பண்ணு, அப்புறம் சரியாயிடுனேன். அது மாதிரி டாக்டர் அவங்கெல்லாம் வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிற போலீஸ் வேனோட வராங்க. ஆனால் அவங்களுக்கு யாருக்கும் ஜுரம் இல்லை, கொரோனா கிடையாது. எனக்கு எல்லாம் இப்போ இதில் போடுறேன் நான் என்ன போடாதம்மா போலீஸ் பிடிக்கிறாங்க போ, இதெல்லாம் மாத்திரை சொல்லிட்டாங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நிறையா வாட்ஸ்அப்பில் நிறையா பேர் எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லினது நிறையா இருக்குது எனக்கு. அது வந்து அந்த இதெல்லாம் எனக்கு சித்தர்கள் சொல்லி கொடுத்தது தான். அதனால வந்து நான் சண்டையில் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து அந்த கொரோனாவுக்கு அப்புறம் தான் நான் வெளியே தெரிய ஆரம்பித்தேன். அப்புறம் உங்கள் மாதிரி யூடியூப்லலாம் வந்து இது எப்படிங்க முதுகு வலின்னு வந்தாங்க. ஒரு யூடியூப்பில் இப்போ கேமராமேன் ஒருத்தர் செம்ம முதுகு வலி 2 நிமிஷத்துல துண்டு வச்சு ஏதோ ஆமாம் 2 நிமிஷத்தில் அவர் இதே இடத்துல படுக்க வச்சு சரி பண்ணார். 2 நிமிஷம் அவரே சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாரு. ஒன்றில் திருமணம் கண்டினியூவாக முதுகுவலி, நான் முந்தாண்டு போய் 2 நிமிஷத்தில் அவர் சரி பண்ணேன். இது வந்து எனக்கு வந்து சித்தர்கள் சொல்லி கொடுத்தது. எனக்கு L1 L2 L4 L5 4மே ஆக்சிடென்ட் ஆகி கால் விழுந்துருன்னு சொன்னாங்க. 30 வருஷம் ஆச்சு. நான் துண்டை வச்சு தான் சரி பண்ணேன், சரியாக போச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து எனக்கு நானே என்ன கற்றுக்கிட்டேன். எனக்கு ஜுரம் தான் நான் வந்து ஆஸ்பத்திரி டாக்டர் கிட்ட நீங்க போனது இல்லையா? எல்லாமே உங்களுடைய அந்த சித்தர் வைத்தியம் அந்த முறை தான். ஆமாம், ஒரு முறை கூட டாக்டர் கிட்ட போனது இல்லை? போயிருக்கேன். அந்த என்னது ஒரு கொரோனாக்கு முன்னாடி ஒரு நோய் வந்துச்சு தெரியுங்களா? என்னமோ ஒரு நோயாச்சே, சிக்கன் குனியா வந்து எனக்கு கண்டினியூவாக இருந்துச்சு. நான் இப்போ ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தேன், இருந்துச்சு எனக்கே தெரியல. உடம்பு மட்டும் பயங்கர வலிக்கும், அதோட தண்டால் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், உடம்பு வலியோட தண்டால் அடிப்பேன். ஒரு கட்டத்தில் எல்லாரும் சொல்லிட்டாங்க சிக்கன் குனியா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய். நான் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனேன். ஊசி போடணும், நாங்கள் ஊசி போடக்கூடாதுன்ட்டேன். அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க ஆசன வாயில் ஐஸ் கட்டி வைக்கிறேன்னாங்க. ஓகே வைங்க அப்படின்னு வச்சாங்க. வச்சு ஒரு 2-3 நாளில் மாத்திரைலாம் சாப்பிடல, இந்த மாதிரியே வந்து சரி பண்ணிட்டாங்க. ஓரளவு சரி பண்ணி போங்க, ஆனால் காய்காலாம் நீங்கள் நடக்க முடியாதுன்னாங்க. என்னங்க நீங்களே எப்படி சொல்கிறீங்கண்ணே? இல்லை முடியாதுன்னாங்க. ஒரே வாரத்தில் கை கால் முடிஞ்சு கிக்கு தலைக்கு முடிச்சு கிடச்சேன் ஒரே வாரத்தில். ஏன்னா அதுக்கப்புறம் நான் வந்து சித்தா மருத்துவம் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இது மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ முந்தான கூட நான் ஃபுல் பாடி செக்அப் பண்ணேன். சுகர் கிடையாது, பிபி கிடையாது, கொழுப்பு கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு ரிப்போர்ட் வாங்கி வச்சு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாம் பர்ஃபெக்டாக ரிப்போர்ட் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா 73 வயசுங்கிறதுனால ஒரு செக் பண்ணுங்கள் எல்லாரும் சொன்னாங்க. உங்களை மாதிரி ரொம்ப பேர் சொன்னதுனால போய் செக் பண்ணேன்.